ஈமச்சடங்கிற்கு வந்தவர்கள் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த நிகழ்வு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மஞ்சமேடு கிராமம் வழியாக தென்பெண்ணை ஆறு செல்கிறது. இந்த ஆற்றில் நாள்தோறும் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குளித்து ஈம காரியங்களை செய்து செல்கின்றனர். இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அடுத்த ஜடையம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் கார்த்திகேயன், அக்மல் ஆகிய மூவரும் ஜெயராஜின் அண்ணன் மனைவியின் ஈமச்சடங்கு செய்வதற்காக தென்பெண்ணை ஆற்று பகுதிக்கு சென்றுள்ளனர். ஈமச்சடங்கு முடிந்து உறவினர்கள் கிளம்பிய நிலையில் மூவரும் ஆற்றில் குளித்துவிட்டு வருவதாக உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மூவரும் குளிப்பதற்காக ஆற்றில் குதித்தபோது ஜெயராஜ், கார்த்திகேயன் ஆகிய இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதில் அக்மல் மட்டும் தப்பியுள்ளார். தகவல் அறிந்து அங்கு வந்த போச்சம்பள்ளி தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் உயிரிழந்த இருவரின் உடலையும் மீட்டனர். பின்னர் இருவரின் உடலையும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலத்தில் இருசக்கர வாகனம் திருடிய திருடனை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் காவல்துறையினர் பிடித்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்துக்கு உட்பட்ட மணலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். இவர் பொன்னேரி புறவழிச்சாலையில் பஞ்சர் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கடைக்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றதாக விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சிசிடிவி வீடியோ காட்சிகளின் உதவியுடன் குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் பைக்கை திருடியது குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள வடக்கு மேலூரை சேர்ந்த முருகவேல் என்பதை கண்டறிந்த காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருடியதை ஒப்புக்கொண்டதால் முருகவேல் மீது வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சியும் தற்போது வெளியாகியுள்ளது. தென்காசியில் கடந்த 13ஆம் தேதி ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்த வழக்கில் 2 ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை பகுதியில் கடந்த 13ஆம் தேதி லாரி மற்றும் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் சுந்தரி மற்றும் அவரது 4 வயது குழந்தை உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த இலத்தூர் போலீசார் அழகப்பபுரம் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் முத்துராஜ் மற்றும் பேருந்தின் ஓட்டுநர் விக்னேஷ் ஆகிய 2 நபர்களையும் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். குவைத் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. குவைத் நாட்டில் கடந்த 12ஆம் தேதி அதிகாலை விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த 47 பேர் சிக்கி உயிரிழந்ததாகவும் அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இறந்தவர்களின் 31 பேரின் உடல் போர் விமானம் மூலம் கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையத்திற்கு நேற்று காலை வந்தடைந்தது. அங்கிருந்து உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள நவல்பட்டு அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த ராஜு எபினேசன் என்பவரின் உடல் இரவு 11 மணியளவில் அவரது வீட்டிற்கு வந்தடைந்தது. ராஜுவின் உடலை கண்ட அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் கதறி எழுதனர். பின்னர் ராஜு எபினேசன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடைய ராமு தீ விபத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று ராமுவின் உடலானது கொண்டுவரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இதேபோல் தீ விபத்தில் உயிரிழந்த சென்னையைச் சேர்ந்த சிவசங்கர் கோவிந்தன் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு சென்னை ராயபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.